அனைவருக்கும் வணக்கம். நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் வாழ்க, கோக்களி ஆண்ட குருமுனிநாதன் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க வாழ்க. சிவனை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன் என்னுடைய பெயர் சதீஷ்குமார். சேலம் சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டு வருகிறேன். எனக்கு இந்த வாய்ப்பினை நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பகுதி என்னவென்று பார்த்தால், திருவாசகத்திலே 7ஆம் பகுதியாக உள்ள திருவெம்பாவையில் 8வது பாடலுக்கு உண்டான ஒரு விளக்கத்தை அளிப்பதற்காக எனக்கு அந்த பாடல் கொடுக்கப்பட்டுள்ளது. முதலில் திருவெம்பாவையை பார்ப்பதற்கு முன், திருவாசகத்தை பார்ப்பதற்கு முன், திருவாசகத்தினுடைய தந்தையாக விளங்கியிருக்கக்கூடிய, எப்பொழுதுமே நாம் இந்த உலகில் பிறப்பதற்கு முதன்மையான காரணம் யார் என்று கேட்டால் நம்முடைய தாய் தந்தை. அதுபோல இந்த திருவாசகத்திற்கு தாயாகவும் தந்தையாகவும் விளங்கியிருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா, அதனை எழுதிய மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகரை இதை எழுத தூண்டியவர் சிவபெருமான் என்பது ஒரு புறம் இருக்கக்கூடிய ஒரு கருத்து. இருந்தாலும் சிவனை இத்தனை பாடல்களுள் அடக்கியவர் யார் அப்படின்னா அந்த மாணிக்கவாசகர். அந்த மாணிக்கவாசகரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார் என்கின்ற அந்த 2 அடிகள் போதும் அவருடைய பெருமையை சொல்வதற்காக. சைவத்திலே எத்தனை இலக்கியங்கள் இருந்தாலும் அத்துணை இலக்கியங்களையும் ஓரம் கட்டிவிடக்கூடிய ஒரு சைவ இலக்கியமாக திகழ்வது என்னவென்று பார்த்தால் இந்த திருவாசகம். திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்கவாசகர். திருவாவடுதுறையிலே பிறந்த ஒரு மிகச்சிறந்த தமிழ் கவிஞர் என்று சொல்வதை விட தமிழ் சைவ கவிஞர் என்று அவரை குறிப்பிடலாம். மாணிக்கவாசகரை பாண்டிய மன்னனிடத்திலே அமைச்சராக, அரிமர்த்தன பாண்டியனுடைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். மிகச்சிறந்த ஒரு சைவ இலக்கியவாதி என்று இவரை குறிப்பிடலாம். சிவன் பற்றிய பரவச நிலை உள்ளத்தில் எழுந்தபோது இவர் அந்த திருவாசகத்தை பாடத் தொடங்கினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி எழுதியதுதான் அந்த திருக்கோவையார் அப்படிங்கிறது. அதாவது மாணிக்கவாசகரே சிவனை இந்த திருவாசகத்தை பாட வைத்தார் என்ற ஒரு கருத்தும் உண்டு. இருந்தாலும் இந்த திருவாசகம் பாடுவதற்கு அவருக்கு என்ன ஒரு நிலையில் அவர் இருந்தார் அப்படின்னா, சரிங்களா, சிவன் இவருடைய உள்ளத்திலே ஒரு பரவச நிலையில் இருந்த பொழுதுதான் இவர் அந்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரும் எழுதினார் அப்படிங்கிற ஒரு கருத்தானது நிலவி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக அவருடைய திருவாசகம் பற்றின அவரை பற்றிய ஒரு கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சிவபெருமானுடைய அருளே இந்த உலகின் இலக்காக இருக்கக்கூடியது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரியா, நமக்கு எந்த இலக்கு வேணாலும் இருக்கலாம், இந்த உலகத்துல யாரு என்ன இலக்கு வேணாலும் வச்சுக்கிட்டு வாழலாம். சரிங்களா, ஆனா அவர் என்ன சொல்றாரு, சிவபெருமானுடைய மனதிலே என்ன இலக்கை வைத்து செயல்படுகிறாரோ அதன் அடிப்படையில் தான் இந்த உலகமானது சுழலும் அப்படிங்கிறார். அப்ப என்ன காரணம், இதனுடைய விதி என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் ஆகச்சிறந்த ஒரு கடவுள் என்று கூறினால் அவர் சிவபெருமான். சைவத்தில் எத்தனை கடவுள் வேணாலும் இருக்கலாம், அந்த கடவுளுக்கெல்லாம் முதன்மையானவரும் மூத்தவரும் சைவ இலக்கியங்களுக்கு ஆகச்சிறந்தவரும் யார் அப்படின்னு சொன்னால் அவர் சிவபெருமான். சிவனை மிஞ்சிய ஒரு சக்தி இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லோரிடத்திலும் அன்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் திருமூலர் அவரை பற்றி என்ன சொல்லுவார், அன்பும் சிவனும்
ஒன்றென்பார். சரிங்களா? அன்பே சிவமானது யாரும் அறிகிலார். அன்பே சிவமானது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். திருமூலர் என்ன சொல்றாரு சிவனை பத்தி? இந்த உலகத்துல யாரிடத்தில் நீ அன்பு காட்டுகிறாயோ சிவனுடைய அந்த கொள்கை, சிவனுடைய அந்த நெறிப்பாடு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறார். அவன்தான் ஆகச்சிறந்த ஒரு ஒரு சைவ பக்தர் அப்படிங்கிறார். சரிங்களா? நம்ம 12 திருமுறைகளே படிக்கும்பொழுது என்ன சொல்லுவாங்க? சிவனடியார் வேடம் அணிந்த ஒவ்வொருவரும், ஒவ்வொரு சிவனடியாரும் சிவன் போன்றவர் தான் சொல்லுவாங்க. சரியா? ஒரு சிவனடியார் நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா சிவனடியார் வேடம் தரித்த ஒரு மனிதன் நம்ம வீட்டுக்கு வரல, சிவனே நம்முடைய வீட்டிற்கு வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். சைவ இலக்கியத்தில் நம்ம 12 திருமுறைகள் அப்படி படிக்கிற மாதிரி நமக்கு உண்டு. அதனால தான் ஒவ்வொரு முறையும் அந்த 63 நாயன்மார்களை பற்றி படிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த இறை வழிபாட்டை எப்படிலாம் நான் சிவனடியார்கிட்ட செஞ்சு வழிபட்டாங்க அப்படிங்கிற நம்ம படிச்சிருப்போம். திருமூர்த்தி நாயனார், அதுக்கப்புறம் அந்த ஒவ்வொரு சைவ இலக்கியங்கள்லையும் நாம் அந்த 63 நாயன்மார்களை பற்றி நம்ம பெரிய புராணத்தில் படிக்கும் பொழுது நாம் அந்த விஷயங்களை அந்த பெரிய புராணமானது நமக்கு சொல்லும். சரிங்களா? அந்த விதைத்த நெல்லை போயிட்டு அந்த கடும் மழையிலும் எடுத்துட்டு சிவனடியாருக்கு அந்த தொண்டு புரிஞ்சது. அதுக்கப்புறம் அந்த குப்பைமேனி கீரை அப்படிலாம் சொல்லுவாங்க. பூசலார் நாயனார் புராணத்தில் அந்த விஷயங்கள் எல்லாம் வரும். இப்படி ஒவ்வொரு நாயன்மார்களை பற்றி நம்ம பெரிய புராணத்தில் நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக நான் சொல்கிறேன்? சிவனடியார்களை சிவனாக வழிபட்டார்கள் சைவ இலக்கிய பிள்ளைகள் அப்படிங்கிறத நம்ம தெரியறதுக்காக இதை நான் சொல்கிறேன். சரி, அடுத்த கருத்து என்ன அப்படின்னா, மாணிக்கவாசகருடைய அடுத்த கருத்து என்ன அப்படின்னா, கடவுளால் மட்டுமே இந்த உலகத்தில் ஆனந்தத்தை தர முடியும். அப்படி நல்லா பாருங்க, கடவுளால் மட்டுமே இந்த உலகத்தில் ஆனந்தத்தை தர முடியும். மீதி எந்த ஒரு விஷயத்தாலும் உங்களுக்கு ஆனந்தம் வந்தது அப்படின்னா அது நிலையானது அல்ல. கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நிலையானது இல்லை அப்படிங்கும்போது, சரிங்களா, அடுத்தவங்க கொடுக்குற அந்த ஆனந்தம் எப்படி நமக்கு நிலையானதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி தான். ஆனால் அந்த இடத்துல மாணிக்கவாசகர் கடவுளுடைய ஆனந்தம்தான் மனிதனுடைய ஆனந்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் பாடிய திருவாசகம், சிவபுராணம், இப்படி ஏகப்பட்ட பாடல்களை அவர் எல்லாமே சிவனை பற்றி அவர் பாடியிருக்காரு. திரும்ப சொன்னது போல சைவ இலக்கியங்களில் யார் எத்தனை பாடல்கள் பாடியிருந்தாலும் இந்த மாணிக்கவாசகருடைய பாடலை பார்த்துட்டு தான் என்ன சொல்லியிருக்கார், ஜியு என்ன சொல்லியிருக்காரு? திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகாதார். அந்த அளவுக்கு மெய்ப்பொருள் அந்த திருவாசகத்தில் கொட்டி கிடக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய சாராம்சம். சரிங்களா? அதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு பாடல் தான் இந்த நிகழ்வினுடைய தொடக்கத்திலே சொன்னேன். நமச்சிவாயம் வாழ்க, நாதந்தான் வாழ்க. சிவபுராணத்தில் இருக்கக்கூடிய, திருவாசகத்தில் இருக்கக்கூடிய சிவபுராண பாடல் தான் இது அப்படிங்கிறது முதல்லயே நமக்கு இருக்கும். நமச்சிவாயம் அஞ்செழுத்து மந்திரம், நாதன் அப்படின்னா சிவபெருமான், அவரை வழிபட்டுட்டு தான் அடுத்த பாடல்களை பாட ஆரம்பிப்பார். சரிங்களா? இது நம்ம மாணிக்கவாசகரை பற்றிய ஒரு சில குறிப்பு. அடுத்து நான் ஒரு பாடலுக்கு விளக்கம் சொல்ல போகிறேன். அது திருவெம்பாவையில் 8வது பாடலாக அது இருக்குது. அந்த திருவெம்பாவையை பற்றி நம்ம இது வரைக்கும் ஆசை குறிப்பு பார்த்தோம். ஒரு சில கருத்துக்கள் திருவெம்பாவை பற்றி நம்ம படிப்போம். திருவாசகத்தில் இடம்பெறக்கூடிய 7ஆம் பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த திருவெம்பாவை அப்படிங்கிறது. இந்த திருவெம்பாவை 20 பாடல்களை உடையது. மார்கழி மாதத்தில் இப்பாடல்களை பெண்கள் எல்லாம் சிவபெருமானுக்கு பாராயணம் போடுவோம். அதிகாலையில் எழுந்து அங்கே இருக்கக்கூடிய தோழிகளை எல்லாமே கூட்டிகிட்டு போய் சிவபெருமானுடைய சன்னதியிலே அமர்ந்து அந்த பாடல்களை பாடுவாங்க. திருவெம்பாவையில் இருக்கக்கூடிய பாடல்களை அவங்க பாடுவாங்க. சிவபெருமானை கொண்டாடக்கூடிய ஒரு பரவச கீதம் அப்படின்னு சொல்லி இந்த திருவெம்பாவை சொல்லலாம். அப்படிங்க, பரவச கீதம் பாடல், ஒரு பரவசமான ஒரு பாடல் எது அப்படின்னா அந்த திருவெம்பாவை பாடல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். சரிங்களா? சரி, அடுத்ததாக இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகிறோம். திருவெம்பாவை
அப்படிங்கிறது எதுக்கு அந்த பாடலை வந்து பாடுறாங்க அப்படிங்கிறதான ஒரு விளக்கம் பாருங்க. தை மாதம் முதல் ஆனி மாதம் வரையில் 6 மாத காலம் சூரியனுடைய உத்தராயணம். இப்படிங்க, தையிலிருந்து ஆனி வரைக்கும் அந்த 6 மாதம் சூரியனுடைய உத்தராயணம். அது தேவர்களுக்கு பகல். அதே ஆடி முதல் மார்கழி வரையில் சூரியனுக்கு தட்சிணாயனம். சரிங்களா? முதல்ல வந்து தை முதல் ஆணி வந்து தேவர்களுக்கு உரியதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து ஆடியிலிருந்து மார்கழி வரையில் சூரியனுடைய தட்சிணாயனம். அது தேவர்களுக்கு இரவு. எதுங்க தேவர்களுக்கு இரவு? ஆடியிலிருந்து சரிங்களா மார்கழி வரையில் சூரியனுடைய தட்சிணாயனம். அது வந்து தேவர்களுக்கு இரவு பொழுதாக காட்சியளிக்கக்கூடியது. சரிங்களா? நாம் வந்து தேவர்களுக்கு பகல் பொழுதாக காட்சியளிக்கக்கூடியது தையிலிருந்து ஆணி வரைக்கும் பார்த்தோம். சரி, அப்படி இருந்தாலுமே நமக்கு அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையில் பிரம்ம முகூர்த்தம். இது நம்ம எல்லாரும் அறிந்தது தான். ஒரு திருமணத்துக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. அந்த தாலி கட்டக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாக ஒரு நேரம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு புண்ணியோசம் நடந்தது அப்படின்னா அதுவும் வந்து சூரியன் உதயமாக ஒரு நேரத்தில் தான் அந்த விஷயத்தை பண்ணுவோம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அது எப்போ அப்படின்னா நமக்கு அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரையில் பிரம்ம முகூர்த்தம். கடவுள் வழிபாட்டுக்கு அது சிறந்த நேரம். இதுதாங்க முக்கியமான விஷயம். சரிங்களா? அதிகாலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். கடவுளை வழிபட ஒரு மிக ஆகச்சிறந்த ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா அந்த நேரம் தான். சரிங்களா? 4லிருந்து 6 மணி வரைக்கும். சரி, அதே போன்று தேவர்களுடைய மார்கழி முழுவதும் பிரம்ம முகூர்த்தம். தேவர்களுடைய நாளில் மார்கழி முழுவதும் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறாங்க. அப்போது அந்த மார்கழி முழுவதும் நமக்கு பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னால தான் சிவபெருமானை கோயிலுக்கு சென்று அவருடைய பாராயணத்தை பாடுறாங்க. மக்களும் அம்மாதத்தில் வழிபாடு செய்கின்றனர். எந்த மாதத்தில்? மார்கழி மாதத்தில். மார்கழி மாதத்தில் மக்கள் அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு திருவெம்பாவை திருவண்ணாமலையில் பாடப்பெற்றது. இது நல்ல ஒரு விஷயம். எந்த சன்னிதானம் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருவெம்பாவை ஓதுவதற்கு திருவண்ணாமலை சன்னிதானம் மிக 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 சிறந்தது. அதிகாலையில் அந்த பாடலை பாடுவோம். பரபோதம் பெற்று எழுந்திருக்கக்கூடிய இது இக்காலத்தில் யாவர்க்கும் எவர்க்கும் பயன்படும். எதுங்க? அந்த திருவெம்பாவை அப்படிங்கிற. சரி, இப்போ அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் எங்க 8வது பாடல். கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் வெல் சங்கு எங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை கேளில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ வாழி ஈது என்ன உறக்கமோ வாய் திறவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே பாடியேல் ஓர் எம்பாவாய். இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்பு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் மார்கழி மாதத்தில் வந்து சிவன் கோவிலில் பாராயணம் பாடுவதற்காக தோழிகள் எல்லாம் போகிறாங்க. தோழிகள்னால் ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் எழுந்திரிச்சு அதிகாலையில் குளித்து முடிச்சுட்டு போகாமல் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருவரும் எழுந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிகளை எல்லாம் அழைத்து கொண்டு சரியா கூட்டமாக சொல்லக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. ஏன்னா சிவனுடைய அருள் எனக்கு மட்டும் கிடைக்கக்கூடாது, என்னை சார்ந்து இருக்கிறவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய தோழிமாரையும் அழைத்து கொண்டு அவங்க செல்கிறாங்க. இப்போ இந்த பாடல் எப்படி இருக்குது அப்படின்னா, கோயிலில் நடைபெற்று இருக்கக்கூடிய விஷயம், அதிகாலையில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம். அதுக்கப்புறம் அந்த தோழி வீட்டுக்குள்ளே உறங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த உறங்கிய தோழியை எழுப்பிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு தோழிகளுடைய ஒரு செய்தி. மொத்தம் 3 செய்தியை அவங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், கோழி சிலம்ப சிலம்பும். நம்ம அதிகாலையில் நம்ம எப்படிங்க தெரிஞ்சுக்கோம்? இப்போ நமக்கு அலாரம் இருக்கு வச்சுக்கிறோம், இல்லைன்னா வேறு ஏதோ ஒன்று நம்ம பண்ணிக்கிறோம். அப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் எப்படி? கோழி கூவுகின்ற நேரம், அதிகாலை நேரம் சொல்லி அதை சொல்லுவோம். அதான் கோழி சிலம்ப சிலம்பும் குருகு எங்கும். கோழி கூவுது. அதுக்கப்புறம் பாருங்க குருகு பறவை, கொக்குல ஒரு வகை தான் நம்ம வந்து குருகுன்னு சொல்லுவோம். இவையெல்லாம் எங்கு செல்கிறது? கோழி அதிகாலையில் கூவுது, குருகு எங்கும்
பறக்குது, இறை தேடுவதற்காக பறக்குது. அதிகாலை நேரம் பிறந்து விட்டது. ஏழில் இயம்ப இயம்பும் வெல்சங்கு எங்கும். நல்லா பாருங்க, வெண் சங்கு. சரிங்களா, அதிகாலையில் வந்து சிவபெருமானுடைய கோயிலில் அந்த வெண் சங்கானது வாயில வச்சு அப்படியே ஊதுறான். இப்போலாம் ஒவ்வொரு கோயில்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மத்தளம் வந்துருச்சு, மின்சார மத்தளம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் கடிகாரம் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா வந்து ஏதோ ஒரு திருவாசகத்தில் ஏதோ ஒரு பாடலை சொல்லிட்டு மணி நேரத்தை சொல்லக்கூடிய மாதிரி வந்துருச்சு. ஆனால் இது எல்லாமே அந்த காலத்தில் மனிதர்களுடைய செயல்பாடாக இருந்தது. சரிங்களா, என்னது கோழி கூவுகின்றது, குருவிகள் சத்தமிடுது, அதுக்கப்புறம் சிவனுடைய சன்னிதானத்தில் வெண் சங்கினுடைய ஒளியானது கேட்குது. கேளில் பரஞ்சோதி கேளில் பரங்கருணை. சரிங்களா, உவமை இல்லாத ஒரு பரம் சோதி யாரு அப்படின்னா சிவபெருமான். கேளில் பரங்கருணை, இந்த உலகத்தில் யாருக்கும் உவமை உள்ள முடியாத ஒரு கருணை பெற்றவன் யார் அப்படின்னா சிவபெருமான். கேளில் விழு பொருள்கள், இந்த உலகத்தில் அத்துணை பொருளாகவும் விளங்கக்கூடிய சிவபெருமான். பாடினோம் கேட்டிலையோ. சிவபெருமானுடைய புகழை பாடி உன்னை எழுப்புறோம், உனக்கு கேட்கலையா? இந்த உலகத்தில் எதற்குமே ஒப்பவமாக இருக்கக்கூடியவன், உண்மையாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அவனுடைய பாடலை பாடி உன்னை எழுப்புறோம், கேட்கலையா? வாழி ஏது என்ன உறக்கமும். தோழி நீ வாழ்க, உன்னுடைய குடியானது வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன உறக்கமும், இவ்வளோ ஆழ்ந்து உறங்குறையே, இது என்ன உறக்கம் அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. வாய் திறவாய், வாய் திறந்து தயவு செய்து பேசு, அதான் வாய் திறவாய். ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஆழி என்றால் கடல். கடல் போன்ற பெருங்கருணை உடையவன் யார் அப்படின்னா சிவபெருமான். சரி, அவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? கடலுக்கே ஒப்பாக இருக்கக்கூடிய ஒரு அன்பு. அதான் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் இவ்வாறோ. ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவன், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய முதல்வனாக இருக்கக்கூடியவன், இந்த உலகுக்கே முதல்வன் யார் அப்படின்னா சிவபெருமான். நின்ற ஒருவனை ஏழை பங்காளனையே. ஒரு அருமையான ஒரு சொல்லாடல், ஏழை பங்காளன். சரிங்களா, இறைவன் வந்து பணக்காரர்களுக்கு மட்டும்தான் வந்து கருணை கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்து ஏழையினுடைய நியதி அது இருக்கும். ஆனால் அதை தவிர்க்கும் வண்ணம் மாணிக்க வாசகர் ஒரு சொல்லாடல் பாருங்க பார்த்துருக்காரு, ஏழை பங்காளன். சரிங்களா, ஏழைகளினுடைய கடவுள் யாரு அப்படின்னா அந்த சிவபெருமான். பாடியேல் ஓர் எம் பாவாய், அவனுடைய புகழை புகழ்ந்து பாடுவதற்காக எழுந்து வா என்னுடைய தோழி. பாவை, பாவைன்னு பெண்ணினர். சரிங்களா, இந்த மேற்கண்ட பாடலை பாடி அந்த தோழியை வந்து அவங்க எழுப்ப முயற்சிக்கிறாங்க. இதுதான் அந்த திருவெம்பாயில் இருக்கக்கூடிய ஒரு 8வது பாடல். இந்த அருமையான ஒரு பாடலை பாடி விளக்கம் கொடுப்பதற்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.